கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்திருக்க கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கடந்த நாளில் எங்கள் ஃபேமிலியில் ஒரு அண்ணனோட ஒய்ஃபுக்கு வந்து ம், அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு கட்டி இருந்தது. அப்போ அதை வந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போனாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வந்தப்போ அந்த கட்டியுடைய தன்மை வந்து கேன்சருக்குள்ள ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்களுக்குள்ள திடீர்னு மனசுக்குள்ள ஒரு ப்ரேயர் மீட்டிங் நம்ம வீட்டில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. அந்த வேளையில் தம்பி பெவனை கூப்பிட்டாங்க ப்ரேயர் மீட்டிங் நடத்துறதுக்கு. அப்போ இந்த சர்ச்சில் ஊழியத்தில் உள்ள ஒரு சிலராக வந்து அந்த நாளில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சாங்க. அப்போ எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் போய் கர்த்தருடைய அந்த இடத்துலேருந்து பாரத்தோடு ஜெபித்தோம். ஏசப்பா நார்மல் கட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபித்தோம். பெவனும் தம்பியும் ஒரு சில சாட்சிகள் சொன்னாங்க. நிறைய பேருக்கு கர்த்தருடைய கிருபையினால கேன்சர் கட்டியை கர்த்தர் மாற்றி கொடுத்தா, நீங்களும் விசுவாசத்தோடு ஏசப்பாவுடைய சமூகத்தில் ஜெபிங்க, கட்டாயம் இதை வந்து கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து ஜெபித்துட்டு வந்தாங்க. பிறகு அடுத்து ஒரு சில நாட்கள் கழித்து அவங்க திருவனந்தபுரத்துக்கு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் டெஸ்ட்டுக்காக கொடுத்துட்டு வந்தாங்க. கொடுத்துட்டு வந்து ஒரு வாரம் கழித்து ரிசல்ட் வரும், வந்து வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ரிசல்ட் வரதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முந்தின நாள் அந்த அண்ணன் நான் பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், விசுவாசத்தோடு இரு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அந்த காரியத்துக்காக ஜெபித்துட்டு இருந்தோம். அப்போ டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வாங்க போனாங்க. அப்போ அந்த கட்டி வந்து நார்மல் கட்டி தான், வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஃபஸ்ட்டு அது கேன்சருக்குள்ள ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னதுனால மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி திரும்பி எடுத்தாங்க. எடுத்துகிட்டு திரும்பி அனுப்பிவிட்டு திரும்பியும் அந்த ரிசல்ட்டுக்காண்டி போனாங்க. அப்பவும் அது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்களுக்கு திரும்பவும் டவுட்டில் ஒரு நாள் இருந்து இன்னொரு டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து ட்ரிப்பெல்லாம் போட்டு விட்டாங்க. பிறகு 1 வீக் கழித்து திரும்பியும் ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணி இந்த ரிசல்ட் வந்தப்போ பார்த்தப்போ அந்த ஒன்றுமே இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை, பயப்படவே வேண்டாம், அது ஒன்றும் இல்லை, மருந்து எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லதுக்கு கிருபை கொடுத்தா. கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை தான் செய்தாங்க. கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ளும்.